தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஏங்க மனோஜ் பாண்டியன் முன்னுக்கு பின் முரணா பேசுறாருங்க. அதிமுகவில் யாருமே பிஜேபியோட போகிறது எதிர்க்கலையாங்க. ஓபிஎஸ் பிஜேபியோட தான் போய் நின்றாரு. அந்த 4.5 வருஷம் பவர் இருக்கும்போது ஓபிஎஸ் சொல்லி தான் மோடி சொல்லி தான் நான் போய் பவருக்கு மறுபடியும் சேர்ந்தேன்னு ஓபிஎஸ் சொன்னார். திமுகவில் வந்துட்டு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் வருவது வந்துட்டு எலெக்ஷன் டைமில் நிறையாவே நடந்துட்டு இருக்கு. முழுமையாக திமுகவில் அதிமுக மயமாக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அதிகமாக தெரியுறாங்க. அது 14-15 வருஷமாக நடக்குதுங்க. ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கே நம்முடைய KS ராதாகிருஷ்ணன் இப்போ பிஜேபியில் இருக்காரு. அவர் திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கும்போது ஒரு தடவை சொன்னாங்க, நான் இந்தியா டுடேல இருக்கும்போது பெயர் குறிப்பிடாமல் அவரோட போட்டிருந்தேன். ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கே தான். ஸ்டாலின் அவர்கள் அதைத்தான் விரும்புகிறார். இப்போ அவங்கெல்லாம் பிஜேபி டிஎம்கேக்கு போகிறாங்கன்னா திமுகவை அதிமுக தன்மை கொண்டதாக மாற்ற ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறார். திமுகக்குள்ளே இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியல. இவர்களாலெல்லாம் திமுக ஏதாவது லாபம் இருக்கான்னு எனக்கு தெரியல. காலகாலமாக திமுகவில் இருக்கான்ல, அவன் நிலைமை என்ன? இவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அது 30 வருஷமாக 40 வருஷமாக திமுகவில் இருக்கான்ல, அவனோட இருப்புக்கு அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் அதிமுகவில் இவ்வளோ பேர் வெளியே போயாச்சு. எல்லா இடங்கள்லையுமே அந்த கட்சிக்கு வந்துட்டு பாதிப்புகள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது. இன்னமும் இபிஎஸ்டைய ஈகோ உடையாமல் இருந்தால் இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது பெரிய பின்னடைவை அதிமுக சந்திக்குங்கிறத எப்படி சார் பண்ண தெரியல பாஸ். அது தேர்தல் தோல்வி வந்துன்னா அதுக்கு பிறகு இபிஎஸோட நிலைமை தலைகீழாக மாறும். வேள்வி கேட்பாங்க. தேர்தலுக்கு முன்னாலேயே அவருக்கு எதிராக கலகம் வெடிக்குதான்னு நமக்கு தெரியல. தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோத்துச்சுன்னா மிகப்பெரிய கலகம் எடப்பாடிக்கு எதிராக வெடிக்கும். அப்போ 4வது தோல்விங்க அது. இப்போ அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு கட்சி கூட உள்ளே வரல, உங்கள் கட்சியே உடையுது. என்டிஏல இருந்த டிடிவியும் ஓபிஎஸும் வெளியில் போகிறாங்க. அதிமுகக்குள்ளே பலர் வெளியில் போகிறாங்க. இந்த கூட்டணிக்குள்ளே புதுசாக ஒரு கட்சியுமே வரல. திமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற சொல்லி பார்த்தா பெரிய அளவில் அந்த கட்சியில் வந்துட்டு இது கிடையாது. ஆனாலும் முன்னால் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இப்போ இருக்காங்கன்னா, இப்போ பிடிஆர் தியாகராஜன் வந்து ஒரு இடத்துல போய் பேசுகிறார். மதுரையில் ஒரு இடத்துல வந்துட்டு அவர் அமைச்சரானதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே எங்கள் தொகுதிக்கு செய்யலை, முன்னாடியாவது செஞ்சாருன்னு மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனால் தன் கையில் வந்து பதவி இருந்தாலும் அதை தன்னால் சரியாக வந்து பயன்படுத்தி செய்ய முடியலைங்கிற ஆதங்கத்தில் பிடிஆர் தியாகராஜன் இருக்கிறதா சொல்லப்படுறது. பாவங்க ஒரு அவரோட தகுதி தரத்துக்கெல்லாம் ஒரு எதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னு எனக்கு புரியல. உண்மையிலே வருத்தமாக இருக்குது. அவர் அவ்வளோ படித்த ஒரு பண்பாளர், விஷயம் தெரிஞ்சவர், நேஷனல் லெவல் பாலிடிக்ஸில் இருக்க வேண்டியவர் இருக்காங்க. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். ஒரு முழுமையாக வந்துட்டு பாஜக அணியை வந்துட்டு அவங்க சேர்ந்து இருக்கிற ஒரு காரணத்தினால தான் நான் வெளியில் போகிறேங்கிறத மனோஜ் பாண்டியன் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இது மாதிரி நிறையா பேர் மணக்குமுறையில் இருக்க தான் செய்கிறாங்க. பாஜகவோட கூட்டணியை வந்து அதிமுக நிறைய பேர் விரும்பல, ஒரு வலுக்கட்டாயப்படுத்தி இருக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை தான். இதனால தான் அதிமுகவிற்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தோல்வியோடு இன்னொரு தோல்வி சேருங்கிற மாதிரி அவர் ஸ்டேட்மெண்ட்டை முடிக்கிறார். ஏங்க மனோஜ் பாண்டியன் முன்னுக்கு பின் முரணா பேசுகிறாருங்க. அதிமுகவில் யாருமே பிஜேபியோட போகிறது எதிர்க்கலையாங்க. ஓபிஎஸ் பிஜேபியோட தான் போய் நின்றாரு. அந்த 4.5 வருஷம் பவர் இருக்கும்போது ஓபிஎஸ் சொல்லி தான் மோடி சொல்லி தான் நான் போய் பவருக்கு மறுபடியும் சேர்ந்தேன்னு ஓபிஎஸ் சொன்னார். இந்த 4 வருஷமும் இவங்க வந்து 2021 பிஜேபி அலையன்ஸில் தான் ஆலங்குளத்தில் வந்து ஆலங்குளம் தான் அவரோட தொகுதி. அந்த 2021 எலெக்ஷனில் மனோஜ் பாண்டியன் பிஜேபியை உள்ளடக்கிய என்டிஏ கூட்டணியில் தான் நாங்கள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனார். அப்புறம் பிஜேபி கிட்ட அடகு வச்சுட்டான்னு அவர் சொல்கிறது என்ன எந்த விதத்தில் அது லாஜிக்கலி கரெக்டு? இவரோட பிரச்சனை இவருக்கு அங்கே மரியாதை இல்லைன்றது. பிஜேபியோட போகிறாங்க, அதெல்லாம் சும்மா கதை. அதெல்லாம் மனோஜ் பாண்டியனோட பிரச்சனை, அவருக்கு அங்கே மரியாதை இல்லை. அதிமுக பிஜேபியோட போதுன்றது கிடையாது. அப்படி பார்த்தா ஓபிஎஸ்னா ஆன்டி பிஜேபி. அவர் இது வரைக்கும் மோடி எதிர்த்து பிஜேபி எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா ஓபிஎஸ்? அவர் பலமுறை ஒரு பிரதமரை சந்திக்க போகிறப்பையோ மத்திய அமைச்சரை சந்திக்க போகிறப்பையோ மனோஜ் பாண்டியனும் கூட தானே போயிருக்காரு. கூட தானே ஓபிஎஸோட தானே இவ்வளோ நாள் இருந்தாரு. இன்னைக்கு பிஜேபியோட போயிட்டாங்க. என்ன கதை? அரசியல்வாதிகள் அப்படி தாங்க நாக்கு நரம்பு இல்லாமல் பேசுவாங்க. இவர் பிரச்சனை பிஜேபியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இவருக்கு அங்கே இவர் எதிர்பார்த்த மரியாதை, அரசியல் ரீதியான இவருடைய எதிர்பார்ப்புகள் அங்கே கிடைக்கல, பூர்த்தி ஆகலை. அதனால் இங்கே வந்துட்டார். இருக்கவே இருக்குது பிஜேபி, ஃபாசிச பாஜக, ஆர்எஸ்எஸ்.
எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில் அணி மாறும்போது ஃபாசிச பாஜகன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதுதான். அது தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் டைலாக். அதெல்லாம் அவரும் இன்னைக்கு பேசியிருக்காரு. திமுகவில் வந்துட்டு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் வருவது வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல நிறையாவே நடந்துட்டு இருக்குது. முழுமையாக திமுகவில் அதிமுக மயமாக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அதிகமாக தெரியுறாங்க. அது 14-15 வருஷமாவே நடக்குதுங்க. ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கேன்னு நம்முடைய KS ராதாகிருஷ்ணன் இப்போ பிஜேபியில் இருக்காரு. அவர் திமுக செய்தி தொடர்பாளராக இருக்கும்போது ஒரு தடவை சொன்னார். நான் இந்தியா டுடேல இருக்கும்போது பெயர் குறிப்பிடாமல் அவரோட கோட் போட்டிருக்கேன். நான் ஏடிஎம்கே செஷன் ஆஃப் டிஎம்கே தான். ஸ்டாலின் அவர்கள் அதைத்தான் விரும்புகிறார். அதிமுகவோட கோர் கேரக்டர் திமுகவுக்கு வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். தலைவர்கள் பிரமுகர்கள் அதனால தான் இவ்வளோ பேருக்கு அவங்க இங்கே பாருங்கள், மருது அழகராஜ், அன்வர் ராஜா, மைத்ரேயன், இன்றைக்கி நம்முடைய மனோஜ் பாண்டியன், இவங்கெல்லாம் என்ன இவர்களால் இதை விட அதிகமாக அன்வர் ராஜா போனது பெரிய அளவில் ஏன்னா அதிமுகவினுடைய அடையாளமாக இருந்தவர்களே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே சொல்லப்பட்ட விஷயம் தான். இப்போ அவங்கெல்லாம் பிஜேபி டிஎம்கேக்கு போகிறாங்கன்னா திமுகவை அதிமுக தன்மை கொண்டதாக மாற்ற ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறார். திமுகக்குள்ளே இது என்ன பாதிப்பை ஏற்படுத்தும், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியல. இவர்களாலெல்லாம் திமுக ஏதாவது லாபம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ காலகாலமாக திமுகவில் இருக்கான்ல, அவன் நிலைமை என்ன? இவர்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அது 30 வருஷமா 40 வருஷமாக திமுகவில் இருக்கான்ல, அவனோட இருப்புக்கு அங்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்த தான் செய்யுது. 8 மந்திரிகள் திமுக அண்ணா திமுகலேருந்து வந்தவங்க அப்படின்னா அப்போ திமுகலேயே காலகாலமாக இருந்த 8 பேரோட வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறதுன்னு தான் அர்த்தம். கட்சி அதை ஏற்றுக்குது, நம்ம அதை வேடிக்கை பார்க்குறோம், அவ்வளோ. இப்போ மைத்ரேயன் மாதிரியான ஒரு பொலிட்டிஷியன் அவர் எதனால் பிஜேபியை விட்டு 99 வெளியில் வந்தார்? ஜெயலலிதா பிஜேபிக்கான ஆதரவை வாபஸ் வாங்கி திமுக பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தப்ப திமுகவோட பிஜேபி கூட்டணி போகுதுன்னு அவர் பிஜேபி விட்டு வெளியில் வந்தார். ஜெயலலிதா கிட்ட ஏடிஎம்கேல போனார். அப்புறம் ஏடிஎம்கேல ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடிக்கு போனார். அப்புறம் மறுபடியும் பிஜேபிக்கு போனார். அப்புறம் மறுபடியும் எடப்பாடிக்கு போனார். ஓபிஎஸ்க்கு போனார். அப்புறம் எடப்பாடிக்கு போனார். இப்போ திமுகவுக்கு போயிட்டார். இவர்களால் திமுக என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. இந்த ஒரு சுச்சுவேஷனில் அதிமுகவில் இவ்வளோ பேர் வெளியே போயாச்சு, எல்லா இடங்கள்லையுமே அந்த கட்சிக்கு பாதிப்புகள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது. இன்னமும் இபிஎஸ்டைய ஈகோ உடையாமல் இருந்தால் இந்த தேர்தலை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய பின்னடைவை அதிமுக சந்திக்குங்கிறத எப்படி சார் பார்க்குறீங்க? தெரியல பாஸ். அது தேர்தல் தோல்வி அதுக்கு பிறகு இபிஎஸோட நிலைமை தலைகீழாக மாறும். கேள்வி கேட்பாங்க. தேர்தலுக்கு முன்னாலேயே அவருக்கு எதிராக கலகம் வெடிக்குதான்னு நமக்கு தெரியல. தேர்தலில் ஒருவேளை அதிமுக தோத்துச்சுன்னா மிகப்பெரிய கலகம் எடப்பாடிக்கு எதிராக வெடிக்கும். அப்போ 4வது தோல்விங்க அது. 4வது தோல்வி. கூட்டணிலையும் யாரும் வர்றது யாரும் இல்லைங்க. யார் இருக்காங்க? ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு போன எலெக்ஷன்லாம் தோல்வி. இப்போ அமித்ஷா அனௌன்ஸ் பண்ண பிறகு ஒரு கட்சி கூட உள்ளே வரல. உங்கள் கட்சியே உடையுது. என்டிஏல இருந்த டிடிவியும் ஓபிஎஸும் வெளியில் போகிறாங்க. அதிமுகக்குள்ள பலர் வெளியில் போகிறாங்க. இந்த கூட்டணிக்குள்ளே புதுசாக ஒரு கட்சியுமே வரல. அண்ணாமலை முயற்சி எடுத்தாரு, அதுவும் அப்படியே நின்றுச்சு. 2 பேருமே கூட்டு வரணுங்கிற எடுத்த முயற்சியும் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆமாம். நயனார் நாகேந்திரன் அதில் அந்த விஷயத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கிறாருன்னு சொல்லி அவர் மேலேயும் ஒரு குற்றச்சாட்டை தரப்பில் பேசப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டணியோடைய ஸ்டேஜ் அது கஷ்டம். இப்போ நீங்கள் அது அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கணும். பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு இந்த பக்கம் பார்வை திரும்பி இப்போ ஜனவரிக்கு பிறகு ஒரு மாதிரி ஷேப் ஆகுது திமுக எதிராக. ஏன்னா எல்லா கட்சியும் திமுகவால் சேர்த்துக்க முடியாது. அப்போ அதில் விடுபடுற கட்சிகளை பிஜேபிக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ சிக்கல் என்னென்னா திமுகவால் நிராகரிக்கப்படுகிற கட்சிகள் கூட அதிமுக கூட்டணிக்கு போகாமல் தனித்து நிற்கின்றன. இதுதான் இன்றைக்கி அதிமுகவோட சிக்கலாக இருக்குது. அமித்ஷாவின் அருட்பார்வை திரும்பினால் அந்த சிக்கல் தீர்க்கப்படும். பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு அடுத்த வாரம் 14ஆம் தேதி ரிசல்ட். அதுக்கு பிறகு தான் எங்கள் சுச்சுவேஷன் மாறும் நான் நினைக்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டோ, ஆணவ கொலை பிரச்சனையோ, பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான பிரச்சனையோ, இத்தனை பிரச்சனைகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் திமுக பெரிய அளவில் ஆட்டம் காணலை. அந்த கூட்டணியும் சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. பெரிய அளவில் சலசலப்புகளும் அப்படியே அடங்கிருச்சு. கட்சி ஸ்டேபிளாக தான் இருக்குது. இங்கே ஆப்போசிட்டில் அதிமுக உடஞ்சிட்டு இருக்குது. விஜய்க்கு இதனால் ஒரு ஸ்கோப். நெக்ஸ்ட் விஜய் தன்னோட அரசியல் பயணத்தில் அடுத்த கட்டமாக கொண்டு போகும் பொழுது ஒரு சரியான எதிர்க்கட்சியாக விஜயனுடைய பார்வையை மக்கள்கிட்ட விட வாய்ப்பு இருக்கு. அவர் என்ன அரசியல் பண்ணுறான்றதை பொறுத்தது. இது வரைக்கும் அரசியலே ஒரு மாதம் வனவாசத்துக்கு பிறகு இப்போ தான் வெளியில் வந்திருக்காரு. ஒரு வெற்றிடம் உருவாகுதுன்னா அதை அவர் எப்படி அதை அவர் பயன்படுத்திக்க போகிறாருன்றதை பொறுத்தது. எல்லாமே அவர் கையில் இருக்குது. அவர் அந்த பயன்படுத்தி ஒரு வாய்ப்பு இருக்குது அவருக்கு. இந்த வெற்றிடத்தை எட்டு நிரப்ப ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிமுக பலவீனம் அடைந்து கொண்டு இருக்கிறது. திமுக கூட்டணி நிச்சயமாக 4 முனை போட்டினா வெற்றி வாய்ப்பு திமுக தான் அதிகம். அதில் சந்தேகமே இல்லை. அப்போ எதிர்க்கட்சி அந்தஸ்தையாவது விஜய் பெறுவாரா என்பதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதிமுக எப்படி தொடர்ந்து பலவீனமாகி கொண்டே போனால்
அதை கோர்ஸ் கரெக்ஷன் எடப்பாடி பண்ணலன்னா விஜயோட கை ஓங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அவர் எதிர்க்கட்சியாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. திமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படிங்கிற சொல்லி பார்த்தா பெரிய அளவில் அந்த கட்சியில் வந்துட்டு இது கிடையாது. ஆனாலும் முன்னால் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் இப்போ இருக்காங்கன்னா, இப்போ பிடிஆர் தியாகராஜன் வந்து ஒரு இடத்துல போய் பேசுகிறார், மதுரையில் ஒரு இடத்துல வந்துட்டு. அவர் அமைச்சரானதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே எங்கள் தொகுதிக்கு செய்யலை, முன்னாடியாவது செஞ்சாருன்னு மக்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனால் தன் கையில் வந்து பதவி இருந்தாலும் அதை தன்னால் சரியாக வந்து அதை பயன்படுத்தி செய்ய முடியலைங்கிற ஆதங்கத்தில் பிடிஆர் தியாகராஜன் இருக்கிறதா சொல்லப்படுறது எப்படி? இல்லைங்க, எனக்கு தகவல் இல்லைங்க. பிடிஆர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தொகுதி மக்கள்ல போய் பேசுறாரு. ஒரு வீடியோ கூட காணொலி புதிய வெளியாயிருக்கு. என்ன சொல்றாரு? ஒரு இடத்துல போய் பேசுறாரு, ஒரு மக்களுடைய பிரச்சனைக்காக சந்திப்பு இடத்துக்கு வந்துட்டு போறாரு. அங்க வந்துட்டு தெரு பிரச்சனை இருக்குது, எல்லா பிரச்சனையுமே இருக்குது. கடந்த ஆட்சியை காட்டில பார்த்தா இந்த ஆட்சியில் நல்லா தாங்க நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை பார்த்து கேட்க, நம்ம நல்லா தானே பண்ணியிருக்கோம்னு கேட்குறாரு. ஒரு அமைச்சர் கேட்குறாரு அந்த இடத்துல, நம்ம நல்லா தானே பண்ணியிருக்கோம், அங்கே இருக்க பிரச்சனை இதையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா நான் லாஸ்ட்டில் வந்து அவங்க ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்தேன், இந்த ஆட்சியில் நான் அமைச்சராக இருக்கிறேன், நல்லா தானே பண்ணியிருக்கோம், அப்படி என்ன பெருசாக அங்கே பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு இவங்க எவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னு கேட்குறாரு. அப்பா அவங்க ஒரு அவரோட தகுதி தரத்துக்கெல்லாம் ஒரு எதுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னு எனக்கு புரியல. உண்மையிலே வருத்தமாக இருக்குது. அவர் அவ்வளோ படித்த ஒரு பண்பாளர், விஷயம் தெரிஞ்சவர், நேஷ்னல் லெவல் பாலிடிக்ஸில் இருக்க வேண்டியவர். அவர் முதல் ஒரு 2 ஆண்டுகள் அவரை பற்றி வந்த அவர் அவ்வளோ தூரம் பிடிஆர்னு ஒரு பெரிய இமேஜ் பூஸ்ட் வந்தது. 3 பட்ஜெட்டை கொடுத்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ ஆடியோன்னு சொல்லி ஒன்று லீக் ஆச்சு. அதன் பிறகு அவரோட அரசியல் தலைகீழாக போனது. இன்றைக்கி அவர் எங்கே இருக்காருன்னே தெரியலையா. 2வது மதுரை திமுகக்குள்ள கோஷ்டி மோதல் வந்து உச்சத்தில் இருக்குது. 3 கோஷ்டியோ 4 கோஷ்டியாக இருக்காங்க. பிடிஆர் மாதிரியான மனிதர்கள் வந்து ரொம்ப படித்தவர். அவர் வந்து ஒரு பெரிய இன்டலெக்சுவல். அவர் வந்து இத்தகைய அரசியலுக்கு பொருத்தம் இல்லாதவர்னு நான் நினைக்கிறேன். அவரெல்லாம் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவரை வந்து நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு யூனியன் மினிஸ்டர், ஏதாவது பிஜேபியில் இல்லை, பிஜேபியில் தப்பாகிடும். அது நான் பிஜேபி கவர்மெண்ட்டில் ஒரு மினிஸ்டராக, காமர்ஸ் மினிஸ்டராகவோ இண்டஸ்ட்ரி மினிஸ்டராகவோ அவர் இருந்தார்னா அவரோட அறிவு வந்து அந்த இடத்துல தான் நாட்டுக்கு பயன்படும். ராஜ்யசபா எம்பிஐ அவரெல்லாம் வந்து அந்த ரூட்டில் கொண்டு போயிடணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. இன்றைக்கி மாநில அரசியலில் மாட்டிக்கிட்டாரு. அதுவும் வந்து மதுரையில் வந்து ஏகப்பட்ட சிக்கல், குளறுபடி. இந்த மதுரை மாநகராட்சி ஊழலை பார்த்துருப்பீங்க. 200 கோடி ஊழல், மாநகராட்சி மேலே ஊழல் இன்னும் சிக்கலாகிட்டு இருக்குது. மேயருடைய கணவர் வந்துட்டு கட்சியிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த சாக்கடைக்குள்ளே தான் அவரை மாதிரி இருக்கவங்களும் வந்து மேன்மையானவர்களும் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. எவ்வளோ நாளைக்கு அவர் பண்ணுவார்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அவருடைய அறிவை வந்து அவர் இங்கே அறிவை இங்கே மாநில அரசியலை வீணாக்கி கொண்டிருக்கிறார் தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் முடியும். உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் நன்றி சார்.